ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அவர்களோட மகனான ஜேசன் சஞ்சயோட முதல் இன்டர்வியூ வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அதுலேருந்து வந்த ப்ரோமோ வீடியோ தான் ரசிகர்கள் மத்தியில் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சி செம்ம வெயிட்டிங்கில் வச்சிருக்கு. அண்ட் இந்த இன்டர்வியூவில் பதவியேற்பு விழாவுக்கு நீங்களும் உங்கள் அம்மாவும் ஏன் வரல அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்களா. அதுக்கு ஜேசன் சஞ்சய் அவர்களும் ஒரு செம்மையான பதிலை சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் அவரோட பதவியேற்பு விழாவுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. ஆனால் அதுக்கு ஜேசன் சஞ்சயும் சங்கீதா அவர்களும் வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் செம்ம அதிர்ச்சியையும் கொடுத்தது. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனது கண்டிப்பா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பெருமையா இருந்திருக்கும். அந்த ஒரு மொமெண்ட்டை எப்படி அவங்க தவற விட்டாங்க, அவங்க வராம இருந்ததுக்கு என்ன ரீசனா இருக்கணும், அவங்க இப்பதான் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க, அப்படி இருக்க முழுமையா விவாகரத்து பெறல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கப்ப நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், வந்து நீங்க ஒரு பெருமையை காட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துக்கு த்ரிஷா அவர்கள் வந்தது மிகப்பெரிய விமர்சனமா மாறினுச்சு. சங்கீதா அவர்களே வரல, இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அதுக்கு நிறைய ஆதரவாளர்கள் சங்கீதா அவர்கள் வரலனா அதுக்காக என்ன பண்ண முடியும், த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பர் மட்டும்தான். எத்தனையோ படங்கள் த்ரிஷா அவர்கள் கூட விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு நட்பு ரீதியாக தான் அவங்க இந்த வந்தாங்க. அண்ட் அவங்க எமோஷனல் ஆனது கூட அவரோட ஃப்ரெண்டு அங்கே முதலமைச்சர் ஆனது ஒரு எமோஷனலாக இருக்காது, எல்லாருக்குமே இருக்க எமோஷனல் தான். அதனால் த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவில் அதுக்கான உண்மையான விளக்கத்தை கொடுத்துருக்காராம். ஸோ ஈவினிங் இல்லை நாளைக்கு அந்த இன்டர்வியூ வீடியோ ரிலீஸ் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் எப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு, என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.